எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு பீஸா தாங்க பண்ணேன். அதனால எந்திரிச்ச உடனே காலையிலேயே வார்ம் வாட்டரில் ஈஸ்ட் போட்டு வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பீஸா சாஸ்க்காக தக்காளி, வெங்காயம், கேப்சிகம் நல்லா சூடான தண்ணியில் போட்டு மூடி வச்சாச்சு. பீஸா டவுக்காக கோதுமை மாவு பிணைஞ்சு அதையும் ரைஸாக வச்சாச்சுங்க. இங்கே நல்லா குளிர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால கொஞ்சம் எல்லாத்துக்குமே சளியும் பிடிச்சிருச்சு. அதனால இன்னைக்கு கொள்ளு பருப்பு தான் வேக போட்டிருந்தேன். நேற்று குக்கி டவ் பண்ணி வச்சிருந்தேங்க. அதையும் எடுத்து பேக் பண்ணுறதுக்கு வச்சுட்டு பீஸா சாஸ் பண்ணுறதுக்கு அந்த தக்காளி தோலெல்லாம் உரிச்சு அதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேனில் ஆலிவ் ஆயில் குட்டி குட்டியாக வெட்டின பூண்டெல்லாம் சேர்த்து அந்த அரைச்சதையும் ஊற்றி வேணுங்கிற சீசனிங்லாம் போட்டு நல்லா வதக்கி கெட்டியானு எடுத்தால் நம்ம பீஸா சாஸ் ரெடிங்க. இப்போ மாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கி நான் மினி பீஸா தாங்க பண்ண போகிறேன். அதனால் குட்டி குட்டி ரவுண்டாக பிடிச்சி இந்த மாதிரி வச்சுட்டு அது மேலே சாஸ் வேணுங்கிற டாப்பிங்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நிறைய சீஸ் போட்டு பேக் பண்ணுறதுக்கும் வச்சாச்சுங்க. பீஸா சாஸை இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தலாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பொரியல், கொள்ளுப்பருப்பு ரசம் தாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே லாயாக்கும் தீரனுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொள்ளுப்பருப்பு ரசம் சாப்பாடு தாங்க கொடுத்துருந்தேன். ஏன்னா சளி கொஞ்சம் இதமாக இருக்கும் இல்லைங்க. பீஸாவும் ரெடியாகி வந்துச்சு, பார்க்கவே நல்லா இருக்குல்லைங்க. தீரனுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு லாயாக்கு பீஸா, குக்கி இதெல்லாம் வச்சு லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணியாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.